அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரவில் மட்டுமே திறந்திருக்கும் அதிசய கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக அனைத்து திருத்தலங்களிலும் அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் நடை திறந்திருக்கும். இரவில் நடை சாத்துவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு தலம் மட்டும் இரவில் மட்டும் திறந்திருக்கும் என்பது அதிசயமான உண்மையாகவே இருக்கிறது. அது அந்த கோவில் என்னவென்றால் காலாதேவி அம்மன் கோவில். சூரியன் மறைந்ததும் திறக்கப்பட்டு மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நடை சாத்தப்படுகிறது. இந்த கோவில் மதுரை மாவட்டம் சுப்பலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி என்ற கிராமத்தில் உள்ளது. உலகிலேயே இரவு முழுவதும் திறந்திருக்கும் ஒரே கோவில் என்றால் அந்த கோவில் இதுதான் என்ற பெருமைக்குரியதுதான் இந்த ஆலயம். இந்த கோவிலில் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் கூட்டம் மிகுதியாக இருக்கின்றன. பொதுவாக ஒருவரின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களை தீர்மானிப்பது அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரங்கள். இந்த தலத்தில் 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள் மற்றும் 12 ராசிகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் மூலவர் தெய்வமான காலாதேவி அம்மன் ஆகும். இந்த காலாதேவி அம்மன் கோவில் மாபெரும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். கோவிலின் கோபுரத்திலேயே நேரமே உலகம் என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒருவருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வுக்கு தாழ்வுக்கும் அவருடைய நேரம்தான் வழிவகுக்கிறது என்பதை சொல்லுகிறது இந்த வாசகம். புராண காலத்தில் காணக்கூடிய காலராத்திரியைத்தான் இந்த கோவில் காலாதேவி வழிபடுகின்றனர். அவருடைய இயக்கத்தில்தான் 14 லோகங்கள், பஞ்சபூதங்கள், நட்சத்திரங்களும் கிரகங்களும் செயல்படுகின்றன என நம்பப்படுகிறது இந்த ஊர் மக்களால். இந்த தலத்தில் கருவறையும் விமானமும் எண்கோண வடிவ அமைக்கப்படுகிறது. முக்கியமாக ஒருவருக்கு நேரம் சரியில்லை என்று ஜோதிடர்கள் சொன்னால் அதற்கான பரிகாரத்தில் மக்கள் இறங்குவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த காலாதேவி அம்மன் கோவில் வந்து வழிபாடு செய்தால் கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறும் என்பது மக்களுடைய மாபெரும் நம்பிக்கையாகவே இருக்கிறது. கோவிலை தலா 11 சுற்றுகள் வலமிருந்து இடமிருந்து வலமாகவும் சுற்றி வந்து கால சக்கரத்தின் முன் அமர்ந்து 11 வினாடிகள் தரிசித்தால் போதும் கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பது மக்களுடைய தீராத நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்கிறது. இரவில் மற்றும் இந்த கோவில் காலத்தின் அடிப்படையில் இருக்கும் இந்த கோவிலானது மாபெரும் சக்தி மிக்கதாகவே தென்படுகிறது. முக்கியமாக இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால் இரவில் திறந்திருக்கும் மாபெரும் சக்தி கொண்டதாகவே தென்பட்டு வருகிறது. அனைத்து ஆலயங்களும் பொதுவாக அனைத்து நேரங்களிலும் திறந்து மாபெரும் பிரசித்தி பெற்றதாக விளங்கும். பொதுவாக இந்த கோவில் இரவில் நடை திறக்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவில் சூரியன் இருக்கும், சூரிய உதயத்திற்கு முன்பாகத்தான் எழுந்து கோவிலுக்கு சென்று விட்டு வருவோம் என மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே சூரியன் என்பது தெரியக்கூடாது. சூரியன் மறைந்த அடுத்த நேரமே நல்ல நேரமாக நினைத்து கொண்டு இந்த கோவில் திறக்கப்படுகிறது. அடுத்த நாள் சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே நடை சாற்றப்படுகிறது. அதாவது மதுரை மாவட்டம் என்பது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும். அந்த தூங்கா நகரத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த காலாதேவி அம்மன் கோவிலாகும். முக்கியமாக மதுரை மாவட்டம் சுப்பலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி என்ற கிராமத்தில் இந்த கோவிலானது அதிசய நிகழ்வை பார்க்க அனைத்து மக்களும் வருகிறார்கள். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி என்றால் நல்ல சக்திகளின் ஆதிக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அவ்வாறு எந்த கெட்ட சக்திகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஒருவர் மனதில் நினைத்து கொண்டு பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் இந்த கோவிலில், அமாவாசை பௌர்ணமி என்றாலே இரவுக்கு மாபெரும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இரவு வழிபாடு செல்ல ஒரு மாபெரும் இந்த கோவிலை அணுகலாம். இரவில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இந்த ஆலயத்திற்கு கூட்டம் மாபெரும் மிகுதியாக வந்து செல்கிறார்கள். முக்கியமாக 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாகும், 9 நவகிரகங்களுக்கு நாயகியாகும் மற்றும் 12 ராசிகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறார்
இந்த அம்மன். இந்த காலாதேவி அம்மனை ஒரு முறை வழிபட்டு வந்தால் உங்களுடைய கெட்ட நேரமானது விலக்கி ஓடிவிட்டு நல்ல நேரம் தானாகவே நமக்கு வந்து சேர்கிறது. முக்கியமாக இந்த காலாதேவி அம்மனை நினைத்து வழிபட்டு விட்டால் எங்காவது வண்டியில் வாகனத்தில் செல்லும் போது உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் அது அம்மன் பார்த்து கொள்கிறார்கள். கோவில் கோபுரத்திலேயே நேரமே உலகம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கைக்கு தாழ்வும் அவருடைய நேரம்தான் வழிவகுக்கிறது என்பதை சொல்லுகிறது. முக்கியமாக நேரமே, அதாவது இந்த நேரத்தை கவனமாக செலவிடுவான் மட்டுமே வெற்றியை வழிவகுக்கிறான். முக்கியமாக 14 உலகங்களும் பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் செயல்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் இந்த கோவில் செயல்படுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் நேரம் சரியில்லை என ஜோதிடர்கள் கணிப்பார்கள். அதுபோலத்தான் அதற்கான பரிகாரத்தை செய்து நமக்கு நன்னேரம் வரும் வரை நாம் அதுக்கான பரிகாரத்தை செய்து தப்பித்து கொள்ளலாம் என மக்கள் இருக்கும் வகையில் அப்படி அந்த நல்ல நேரம், அதாவது கெட்ட நேரமானது நல்ல நேரமாக மாற நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலை தலா 11 முறை வடமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து அதாவது காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து 11 வினாடிகள் தரிசனம் செய்தாலே போதும் உங்களுடைய கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறி விடுகிறது என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.